நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா? நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில. ஃபஜ்ருக்கு போராடு, லுஹருக்கு போராடு, அஷருக்கு போராடு, மக்ரிபுக்கு போராடு, இஷாவுக்கு போராடு. ஏன் போராடுன்னு சொல்ற? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாவின் பக்கம் அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பும். அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்கள் இருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான். நீ பாவம் செய்யவே முடியாது, அந்த பாதுகாத்துருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ் நீ பாதுகாக்கலன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன். நான் என்னால இது நடக்கலையா அல்லாஹ், நீ பாதுகாத்தன்னாங்க. அல்லாஹ்வுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பது. அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருள் வேணுமா? போய் பள்ளியில் நெல்லு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இரண்டாவது அஸ்ஸஹ்பத்து ஸாலிஹா, நல்ல நட்பை ஆக்கிக் கொள்ளுதல். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படியோ படித்தான், அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் யாரோடு பழகிறீங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி செயல்பாடுகள் உள்ளவரோடு நீங்க பழகுனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட வரும். அது ஒண்ணு, அவர்கிட்ட நீங்க பழகுனீங்கன்னா ஒண்ணு அதை பாவமா அதை செய்வீங்க. இல்ல நான் செய்யாம நான் ஒதுங்கி இருக்கிறேன், அவன் தான் பாக்குறான், அவன் தான் பார்ப்பான், நான் பார்க்க மாட்டேன், நான் நல்லவனா தான் இருப்பான் முன்னாடி, அவன் பார்த்தா கூட நான் ஒதுங்கி ஓரமா உட்காந்துப்பேன், அவன் இப்படி பேசினா கூட நான் ஒதுங்கி ஓரமா உட்காந்துப்பேன்னா ரெண்டு நடக்கும். ஒண்ணு அதை செய்ய மாட்டீங்க, ஓகே. ரெண்டாவது அதை ஒரு பாவமாவே நீங்க கருத மாட்டீங்க. அதை பாவமா கருதலைன்னா தனிமைன்னு வரும்போது இயற்கையா உங்களுக்கு அந்த எண்ணம் மனதுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அது நேச்சரா இன்னைக்கு எல்லாம் நார்மலைஸ் ஆயிட்டு இருக்கு. இல்லதான் சொல்றேன்ல, இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் படியே இன்னைக்கு தவறான பழக்கங்கள் எல்லாம் ஒரு முன்னாடி காலத்துல 22 வயது 24 வயது 25 வயதுக்கு அப்புறம் நடக்கும். நான் சொல்றது ஒரு 90-80s சொல்றேன். அதுக்கு முன்னாடிலாம் இன்னைக்கெல்லாம் 12 வயசு 13 வயசு பையன் கூட இந்த விஷயத்துல ரொம்ப தீர்த்தி ஆகுறான். அவனுக்கு பாவம் எளிதாயிருது. போன்லயோ, அவனுக்கு இருக்கக்கூடிய மொபைல் போன்கள்லயோ, அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள்லயோ, அவன் ஸ்கூல்லயோ இதை பத்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இதை பக்கம் போக ஆரம்பிக்குது. எப்போ ஒருவன் சிறிய வயதிலேயே இதை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ, இந்த எண்ணங்களுக்கு உட்பட ஆரம்பிக்கிறானோ, அவன் ஒரு 25 வயது வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை இதுல பாவங்கள்ல கடத்திருப்பான். வெளிப்பட சொல்ல முடியாது என்ன பாவங்கள். அது உபச்சாரமா கூட இருக்கலாம். உபச்சாரத்துல மூழ்கி அவன் எழுந்து வந்துருவான் 25 வயதுக்குள்ள. சிறிய வயதுல அவன் மனதுக்குள்ள இது போயிருச்சுன்னா, நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா? நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில. ஃபஜ்ருக்கு போராடு, லுஹருக்கு போராடு, அஷருக்கு போராடு, மக்ரிபுக்கு போராடு, இஷாவுக்கு போராடு. ஏன் போராடுன்னு சொல்ற? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாவின் பக்கம் அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பும். அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்கள் இருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான். நீ பாவம் செய்யவே முடியாது, அந்த பாதுகாத்துருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ் நீ பாதுகாக்கலன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன். நான் என்னால இது நடக்கலையா அல்லாஹ், நீ பாதுகாத்தன்னாங்க. அல்லாஹ்வுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பது. அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருள் வேணுமா? போய் பள்ளியில் நெல்லு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இரண்டாவது அஸ்ஸஹ்பத்து ஸாலிஹா, நல்ல நட்பை ஆக்கிக் கொள்ளுதல். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படியோ படித்தான், அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் யாரோடு பழகிறீங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி செயல்பாடுகள் உள்ளவரோடு நீங்க பழகுனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட வரும். அது ஒண்ணு, அவர்கிட்ட நீங்க பழகுனீங்கன்னா ஒண்ணு அதை பாவமா அதை செய்வீங்க. இல்ல நான் செய்யாம நான் ஒதுங்கி இருக்கிறேன், அவன் தான் பாக்குறான், அவன் தான் பார்ப்பான், நான் பார்க்க மாட்டேன், நான் நல்லவனா தான் இருப்பான் முன்னாடி, அவன் பார்த்தா கூட நான் ஒதுங்கி ஓரமா உட்காந்துப்பேன், அவன் இப்படி பேசினா கூட நான் ஒதுங்கி ஓரமா உட்காந்துப்பேன்னா ரெண்டு நடக்கும். ஒண்ணு அதை செய்ய மாட்டீங்க, ஓகே. ரெண்டாவது அதை ஒரு பாவமாவே நீங்க கருத மாட்டீங்க. அதை பாவமா கருதலைன்னா
தனிமைன்னு வரும்போது இயற்கையா உங்களுக்கு அந்த எண்ணம் மனதுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அது நேச்சரா இன்னைக்கு எல்லாம் நார்மலைஸ் ஆயிட்டு இருக்கு. இல்லதான் சொல்றேன்ல, இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் படியே இன்னைக்கு தவறான பழக்கங்கள் எல்லாம் ஒரு முன்னாடி காலத்துல 22 வயது 24 வயது 25 வயதுக்கு அப்புறம் நடக்கும். நான் சொல்றது ஒரு 90s-80s சொல்றேன். அதுக்கு முன்னாடிலாம் இன்னைக்கெல்லாம் வந்து 12 வயசு 13 வயசு பையன் கூட இந்த விஷயத்துல ரொம்ப தீர்த்தி ஆகுறான். அவனுக்கு பாவம் எளிதாயிருது. போன்லயோ, அவனுக்கு இருக்கக்கூடிய மொபைல் போன்கள்லயோ, அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள்லயோ, அவன் ஸ்கூல்லயோ இதை பத்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இதை பக்கம் போக ஆரம்பிக்குது. எப்போ ஒருவன் சிறிய வயதிலேயே இது தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ, இந்த எண்ணங்களுக்கு உட்பட ஆரம்பிக்கிறானோ, அவன் ஒரு 25 வயது வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை இதுல பாவங்கள்ல கடத்திருப்பான். வெளிப்பட சொல்ல முடியாது என்ன பாவங்கள், அது உபச்சாரமா கூட இருக்கலாம். விபச்சாரத்துல மூழ்கி அவன் எழுந்து வந்துருவான் 25 வயதுக்குள்ள. சிறிய வயதுல அவன் மனதுக்குள்ள இது போயிருச்சுன்னா